ஜென்ம குரு வரும், ஜென்ம கேதுவும் வரும். அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் இயர் ரொம்ப அவருக்கு சிரமமாக இருக்கும். இப்போ அவர் எகென்ஸ்டாக பேசுகிறார் இல்லையா, அரசாங்கத்துக்கு எதிராக, அதோட பின் விளைவுகளை அவர் சந்திப்பார். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, சூரியன் சனி அப்படிங்கிறது இவரோட ஜாதகத்தில் இணைஞ்சு இருக்குது, 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்குது. அப்போ இந்த சனியோட சூரியன் இணைந்தாலே அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறது, அரசாங்கத்தால் விரயமாகுது. இப்போ பாஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் அந்த ஆளுங்கட்சியால் இவர் பாதிக்கப்பட்டார். அப்போ சூரியனுங்கிறது அரசாங்கம், அது சனி போய் ஆப்போசிட் கிரகங்கள் வந்து விரயத்தில் இருக்கனால அரசாங்கத்தால் விரயம், அதுதான் வந்து இவருக்கு நடந்துட்டுருக்கு. அப்போ இதுதான் ஜனநாயகன் பிரச்சனைக்கும் படம் வெளியாகாமல் போனதுக்கு இதுதான் காரணமா? எப்படி நம்ம சொல்கிறோன்னா, முன்னாடி வந்து டைம் டு லீடு தலைவா படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமும் அவருக்கு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு வேர்ட் ஆயிடுச்சு, டைம் டு லீடுங்கிறது. ஸோ அப்போ அந்த அரசாங்கத்தினால அவர் வந்து பாதிக்கப்பட்டார். அந்த படத்துக்கு என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போல் இப்போ இந்த ஜனநாயகன் படத்துக்கும் இவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டார்.